ரெண்டு குருந்தியர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே பவுல் அஹ், மேன்மை பாராட்டுதலை குறித்து பேசுகிறார். காரணம் இதற்கு முன்பதாக பவுல் மேன்மை பாராட்டுதலை குறித்து தான் பேசிக்கொண்டே வருகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், கொரிந்து மக்களிடத்திலே தங்களை பெரிய ஊழியர்களாகவும், பவுல் எல்லாம் ஊழியக்காரன் அல்ல, அவன் அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் அவர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். நாங்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும் என்று சொல்லி தங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை ஒரு பிரதான அப்போஸ்தலர்களாக தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாக இருந்தார்கள். அதே வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கை தியாகமற்றதாக, கிறிஸ்துவுக்காக எதுவும் செய்யாதவர்களாக இருந்தார்கள். அப்படி கிறிஸ்துவுக்காக உண்மையிலே பாடுபடுகிற பவுலை பார்த்து அதை கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறது தான் உண்மையிலே பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்பதற்கான சாட்சி என்கிறது போல பேசிக் கொண்டு வந்தார்கள். அதாவது பவுல் உண்மையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷ அறிவித்த நிமித்தம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா, பவுல் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அப்படியானால் இவன் உண்மையாக அப்போஸ்தலனாக இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். பவுல் அதற்கு எதிராகத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசிக்கொண்டே வரும்போது பவுல் நான் ஏன் அப்போஸ்தலன் என்று சொல்லி நான் என்னை முட்டாளாக, அவர்கள் பவுலை குறித்து பவுல் ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் என்பது போல பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அப்படியாக முட்டாளாகவாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் இப்பொழுது நானும் மேன்மை பாராட்டுகிறேன் என்பதாக பவுல் தன்னை குறித்து பேசிக் கொண்டு வந்தான். கிறிஸ்துவுக்காக செய்த செயல்களை எல்லாம் பேசிக்கொண்டு வந்தான். அந்த அடிப்படையிலே இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே மேன்மை பாராட்டுதலை குறித்து பேசுகிறோம். பெருமை பாராட்டுதலை குறித்து. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். மேன்மை பாராட்டுகிறது என்னுடைய தகுதி அல்ல, மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதியான செயல் அல்ல. ஆனாலும் கடவுள் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அது அறியேன், அது தேவன் அறிவான். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், அது தேவன் அறிவான். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களினாலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதாக சொல்லுவேன். பவுல் சொல்லும் போது இப்ப மேன்மை பாராட்ட வேண்டுமா? கடவுள் அருளிய தரிசனங்கள், கடவுள் அருளிய வெளிப்படுத்தல்கள், இதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி, எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவன் 14 வருடத்துக்கு முன்பதாக பரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் பரதீசுக்கு போகும்போது சரீரத்தில் இருந்தானா இல்லை சரீரத்தை விட்டு தனியாக இருந்தானா, இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கு சிலர் சொல்வார்கள் அல்லவா, நான் பரலோகத்துக்கு போனேன், நான் போகும்போது என்னுடைய சரீரம் அங்கே கிடந்தது, அதையும் நான் பார்த்தேன் என்பதாக எல்லாம் சொல்வார்கள் அல்லவா. பவுல் சொல்லுகிறா, 14 வருஷத்துக்கு முன்பதாக ஒருத்தன் போனான் பரலோகத்துக்கு, பரதீசுக்கு. அப்பொழுது அவன் சரீரத்தோடு போனானா அல்லது சரீரத்தை விட்டு விலகி போனானா, இது இப்படி எல்லாம் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது, அது தேவனுக்கு தான் தெரியும். அப்படி மனிதன் போனான், அங்கே என்ன பேசப்பட்டது, அங்கே என்ன செய்யப்பட்டது அதெல்லாம் தெரியாது. வார்த்தை மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான். என்ன மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை அல்லது விளக்க முடியாத காரியங்களை அங்கே கேட்டான் என்பதாக பவுல் சொல்லு. அப்படிப்பட்ட மனிதனை குறித்து நான் வேண்டுமானால் நான் பெருமை பாராட்டுவேன் என்பதாக பவுல் இங்கு சொல்லு. பவுல் இதை ஏன் சொல்ல காரணம் என்று சொன்னால், கொரிந்து மக்களிடத்திலே வந்த கள்ளப்போஸ்தலர்கள் தங்களுக்கு பெரிய வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த வெளிப்படுத்தல்களை குறித்து பெரிய அளவிலே மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தார்.
பவுலுக்கு எல்லாம் என்னது அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் கிடையாது. பவுல் என்னது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையிலே தங்கள் தங்கள் தான் பெரிய அப்போஸ்தலர்கள் என்று காண்பிப்பதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்போ பவுல் உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதர். அதே வேளையிலே அதை குறித்து பெருமை பாராட்ட விரும்பாத ஒரு நபர். ஆகவே தான் இங்கே ஒரு மூன்றாவது நபர் எழுதுவதை போல எழுதுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவத்தை தான், ஆனால் தனக்கு அல்ல ஒரு மூன்றாவது நபருக்கு நடந்ததை போன்ற ஒரு காரியங்களை எழுதுகிறார். அது அந்நாட்களிலே ஒரு அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களே, ஆனால் தங்களை அது தங்களுடைய பெயரை இன்வால்வ் செய்யாமல் எழுதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நடை இருந்தது. இது யோவான் புஸ்தகத்திலும் காண முடியும், மார்க் புஸ்தகத்திலும் காண முடியும். பவுல் இங்கே இந்த இடத்திலும் எழுதியிருக்கிறார். அதாவது தங்களுடைய பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டு சொல்லும் போது ஒரு தனக்கு ஏதோ ஒரு மூன்றாவது நபரை குறித்து சொல்வது போல சொல்வார்கள். மார்க்கு கூட இதே போல ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது ஒரு மனிதன் அவரை பின்தொடர்ந்து போனான், அதன் பிறகு நிர்வாணமாக ஓடி போனான் என்பதாக எழுதி வைப்பார். ஆனால் அந்த இடத்துல பெயர் எழுதி இருக்க மாட்டார். அப்போ அது தன்னை குறித்து சொல்ல வரும்போது பெயர் சொல்லாமல் அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். யோவானை குறித்தும் அப்படித்தான். யோவான் சுவிசேஷம் எழுதும் போதும் அப்படித்தான். யோவான் அந்த சுவிசேஷம் எழுதினதே யோவான் தான். ஆனால் அவர் அந்த இடத்துல பங்கு பெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நான் தான், அந்த இடத்துல நான் என்று வர வேண்டிய இடத்துல நான் என்று எல்லாம் எழுத மாட்டான். இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரு சீடன் அப்படித்தான் எழுதியிருப்பார். அந்த சீடன் அப்படி செய்தான், இப்படி செய்தான் என்பதாக எழுதியிருப்பார். அப்போ இது அந்த நாட்கள்ல இருந்த ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். எழுதிவிட்டு அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல ஒரு மூன்றாவது நபர் போல இருந்தது. இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல்கள் எல்லாம் பெற்ற மனிதன் எனக்கு தெரியும். இதை குறித்து அந்த மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே என்னை குறித்து நான் சொல்லும் போது நான் இப்படி எல்லாம் கண்டேன் என்று சொல்லியெல்லாம் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதாக சொல்லுவேன். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டு. இப்போ இதே போல வேறொருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவனை குறித்து நான் சொல்லுவேன். ஆனால் என்னை குறித்து நானே என்ன செய்ய மாட்டேன், இப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை குறித்து என்னுடைய பலவீனங்களினாலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை குறித்து நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் அன்றைக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால் பலவீனம் இருக்கிறது, துன்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவத்துக்கு அது கடவுளுக்கு எதிரான ஒரு மனிதனுக்கு தான் அப்படி நடக்கும் என்பதாக நம்பிக்கை கொண்டிருந்தார். இப்போ பவுல் அதை உடைக்கும்படியாக நீங்கள் பலவீனம் என்பது அது பெருமை பாராட்டுகிற செயலே அல்ல. ஒருத்தனுக்கு பலவீனம் இருக்கிறான்னு சொன்னால் மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? இவனுக்கு கடவுளை விட்டு தூரமானவன் என்றுதான் பார்ப்பார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் என்னை குறித்து பேச வேண்டும் என்றால் என்னுடைய பலவீனங்களை குறித்து தான் நான் பெருமையாக பேசுவேன் என்பதாக சொல்லுகிறார். இது அன்றைக்கு இருந்த அந்த மத சிந்தையுள்ள மக்களுக்கு கொஞ்சம் எதிர்மாறான ஒரு கருத்தாக இருக்கு. இன்றைக்கு கூட செழிப்பு பிரசங்கிக்கிறவர்கள் இருப்பார். செழிப்பு தான் முக்கியம் என்பதாக, அதற்காகத்தான் சுவிசேஷம், அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார், நீங்கள் பணக்காரராகித்தான் ஆக வேண்டும் என்கிறதாக பேசுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பணக்காரனாகிறதை நாங்கள் இப்படியான கடவுள் இப்படியாக உயர்த்தினார் அதைத்தான் பெருமையாக பேசுவார்கள். சாதாரணமாக பொதுவாகவே நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது நடந்து வந்தோம். இன்றைக்கு பார்த்தால் எப்படி இருக்கிறது? ஒரு வீடு இருக்கிறது, பல கார்கள் இருக்கிறது, விதவிதமான 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவது, இதை பெருமையாக பேசுவார்கள். ஆனால் பவுல் பேசும்போது நேர்மாறாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே நன்றா எபிரேயனாக இருந்தேன், பென்யமின் கோத்திரத்தில் இருந்தேன், எல்லாராலும் மதிப்பு பெற்றவனாக இருந்தேன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவனாக இருந்த பரிசேயனாக இருந்தேன். அதாவது எல்லா சந்தை வெளிகளிலே போனால் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும்,
ரோம குடியுரிமையுடையவனாக இருந்தேன். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக துன்பம் அனுபவிக்கிறேன், பசியாக இருக்கிறேன், பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், பலமுறை அடிக்கப்பட்டேன், கல்லர் எறியப்பட்டேன், கப்பர் சேதத்திலே அகப்பட்டேன். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு சேவை செய்யும் போது. முன்பு நான் பெரிய ஆளாக இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இதை பெருமையாக பேசுவேன் என்பதாக சொல்லுங்க. இன்றைக்கு அன்றைக்கு பெரும்பாலும் மற்றவர்கள் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள், எதை சரியான சாட்சி என்று பார்ப்பார்கள், எதை சரியான பெருமை பாராட்டல் என்று பார்ப்பார்கள் என்றால், கிறிஸ்துவோட வருவதற்கு முன்பாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நான் இப்பொழுது 5 ஸ்டார்ல தான் சாப்பிடுகிறேன், நான் இப்பொழுது பிளைட்ல ஜெட்ல தான் பறக்க வைக்கிறார் கடவுள். அப்போ எந்த துன்பமும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட இதுதான் பெருமை என்கிறது போல பேசுவார்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவனுக்கு வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது, அவனை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஆனால் என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நான் எதை குறித்து பெருமையாக பேசுவேன்? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் பெருமையாக பேசுவேன் என்று சொல்லி பேசுகிறேன். இது அன்றைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள, அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கே பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாட்சியாக இருக்கும். இதையெல்லாம் எப்படி பெருமையாக பேச முடியும் என்பதாக இருக்கு. பவுல் சொல்லுகிறார், சத்தியமானதை நான் பேசுகிறேன், ஆகையால் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. நான் உண்மையிலேயே பெருமையாக ஒரு காரியத்தை சொன்னாலும் நான் உண்மையிலே முட்டாளாக முடியாது, முட்டாள் அல்ல. முந்தின அதிகாரத்திலே பவுல் சொன்னார், நான் பெருமை, என்னை நீங்கள் முட்டாள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, சரி அப்படியானால் நான் முட்டாளை போல நான் பெருமை பாராட்டுகிறேன் என்பதாக சொன்னார். இப்பொழுது இங்கே சொல்லுகிறார் திருப்பி, நான் பெருமையாக பேசினால் கூட, நான் என்னை குறித்து பெருமையாக பேசினால் கூட அது முட்டாள்தனம் அல்ல. காரணம், நான் பெருமையாக பேசும் போதும் பொய்யை பேச மாட்டேன், உண்மையைத்தான் பேசுவேன். என்ன பவுல் உண்மையாக பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் எதை பெருமையாக பாராட்ட வேண்டும்? நான் அன்றைக்கு அப்படி இருந்தேன், நான் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டேன், அப்படியா பேசுவார்? அல்ல. நான் அன்றைக்கு அப்படி இருந்தேன், இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டேன், கீழே போயிட்டேன், உலக மனிதர்களுடைய பார்வை. ஆகவே நான் உண்மையிலே என்னை குறித்து பெருமையாக பேசினால் கூட அது முட்டாள்தனமாக இருக்காது. காரணம், நான் சத்தியத்தை பேசுகிறபடியால், சத்தியமானதை நான் பேசுகிறேன். ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். ஆனாலும் என்னது, நான் உண்மையிலே பெருமையாக பேசினாலும் அது முட்டாள்தனம் அல்ல. காரணம், நான் என்ன செய்கிறேன்? உண்மையை பேசுகிறேன். அதே வேளையிலே நான் சொல்லுகிற காரியத்தை காணாதவர்கள் அல்லது என்னை குறித்து கேட்காதவர்கள், என்னுடைய செயலை குறித்து அறியாதவர்கள், அவர்கள் மத்தியில போய் நான் என்ன செய்ய மாட்டேன், அதுவும் சொல்ல மாட்டேன். காரணம், அது என்னை குறித்து அறியாதவர்களுக்கு என்னது, அது ரொம்ப பெருமையாக மாறிவிடும். என்னாலே கேட்கிறதற்கும் என்னிடத்திலே காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு, ஏன்னா என்னை குறித்து தெரிந்த விஷயத்தை மட்டுமே நான் சொல்லுவேன் என்பதாக இங்கே சொல்லுகிறேன். அதாவது பவுல் அடிக்கப்பட்ட காரியம் பொது வழியில தெரியும். அப்போ அதை குறித்து ஒரு விஷயம் பவுலுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் மக்களுக்கு தெரியாது. ஆனா அதை சொல்லி நான் என்னது, தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், அதையும் பேச மாட்டேன். உண்மையை ஒரு சத்தியமே ஆனாலும். ஏன்? என்னிடத்திலே காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அப்ப என்னை குறித்து அறியாத அளவுக்கு ஒரு காரியத்தை எண்ணிவிடக்கூடாது, இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக மக்கள் எண்ணிவிடக்கூடாது என்கிறதற்காக அப்படி செய்யாதிருக்கும். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நான் என்ன செய்ய முடியாது, நானே நினைத்தாலும் ரொம்ப எல்லாம் பெருமையாக பேசிவிட முடியாது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகள், பவுல் ஆரம்பத்திலே சொன்னார்ல, தன்னுடைய பெயரை சொல்லாமல் ஒரு மனுஷன் என்று சொன்னார்லவா, அது ஏன் தன்னை குறித்து என்று சொல்லி இருக்க முடியும், எனக்கும் வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று. அப்போ இங்கே பவுல் விளக்கம் கொடுக்கிறார்.
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து எனது பல டிஜிஎஸ் போட்டது போல பல புத்தகங்கள் கூட போடலாம். ஆனால் அதை குறித்து நான் பெருமையாக பேசாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்னை தானே பெருமையாக நான் பேசிவிடக் கூடாது. எனக்கு அதிக வெளிப்பாடுகள் இருக்கிறது, அதிக ரகசியங்கள் இருக்கு. அது என்ன பவுலுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகள் ரகசியங்கள் என்ன என்று கேட்கலாம். டிஜிஎஸ் கிடைத்தது போல அல்லது இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கிடைத்தது போன்ற ஒரு ஏதாவது ரகசியமா என்று கேட்டா, அவளுக்கு என்னெல்லாம் ரகசியங்கள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்முடைய வேதாகத்திலே இருக்கிறது. என்ன ரகசியம்? உதாரணத்துக்கு பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், இது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருப்பார்கள், அதன் பிறகு உரிமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். இது ஒரு ரகசியம். அதுதாக சுவிசேஷம் ரகசியம் என்று சொல்லி போல் இப்படி பல காரியங்களை மனிதர்களுக்கு அதுவரைக்கும் தெரியாத பல காரியங்களை பவுல் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அது நற்செய்தியாக பேசியிருக்கிறார். ஆனா அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அது எங்கிருந்து எப்படி கடவுள் கற்றுக் கொடுத்தார், இதெல்லாம் எனக்கு எந்த அப்போஸ்தலர்களும் கற்றுத்தரவில்லை, கர்த்தரே எனக்கு கற்றுத்தந்தார் என்று சொல்லி கலாத்தியர் புஸ்தகத்திலே சொல்லுகிறார். ஒரு மனுஷனால் பெற்றதும் அல்ல என்பதாக இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். ஆனால் இதை எப்படி வெளிப்படுத்தி தந்தார், அதை குறித்தெல்லாம் என்னது டீட்டெயிலாக இப்படி அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, இப்படி எல்லாம் போய் பவுல் என்ன செய்யவில்லை. அது அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கவில்லை. காரணம் அது தேவையற்ற செயல். அது எனது தன்னை பெருமைப்படுத்துகின்ற செயலாக மாறிவிடும். ஆகவே அந்த செய்தியை மட்டும் சொல்லுகிறார். அது எப்படி நடந்தது என்கிறதை குறித்து பவுல் இங்கே சொல்ல விரும்பவில்லை. மட்டுமல்ல, அப்படி ஆண்டவரே சொல்ல விரும்பவில்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. ஆகவேதான் இங்கே பவுலுக்கு தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகள் நிமித்தம் பவுல் தன்னை பெருமையாக நினைக்க அப்படி உயர்த்தாதபடிக்கு பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது ஒரு சாத்தானுடைய தூதன். அது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை குறித்து பெருமையாக பேசாதபடிக்கு, அது சாத்தானிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன், சாத்தானிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செயலை போல என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது கேட்கலாம், கடவுள் தானே இது காரணம், பவுலுக்கு நன்மை செய்வதற்காக, அதாவது பவுல் தன்னை குறித்து உயர்த்தக்கூடாது என்கிறதற்காக இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அப்போ கடவுள் தானே கொடுக்க வேண்டும், இது எப்படி சாத்தான் கொடுக்க முடியும்? சாத்தானும் கடவுள் இணைந்து செயல்படுகிறார்களா என்கிறது ஒரு கேள்வி. உண்மையில என்னவென்றால், சாத்தானும் கடவுளும் அங்கே இணைந்து செயல்படவில்லை. கடவுளுக்கு எதிராளியாகிய சாத்தானை தன்னுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அதுதான் உண்மை. இங்கே சாத்தான் ஒவ்வொருவரையும் அழிப்பதற்காக, தேவனை விட்டு பிரிப்பதற்காக பலவித திட்டங்களை எடுத்து செய்கிறவராக இருப்பார். மனிதர்கள் துன்பத்தின் பாதையிலே மக்கள் பயணித்தால் மக்கள் கடவுளை விட்டு விலகுவார்கள் என்கிறது சாத்தானுடைய செயல். ஆகவேதான் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபு துன்பம் இல்லாமல் இருக்கிறான், கடவுள் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவேதான் அவன் கடவுளோடு கூட இருக்கிறான். இந்த ஆசீர்வாதங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மக்கள் பார்க்கிறபடி உலக செல்வங்கள் சம்பந்தமாக, அதைத்தான் அன்றைக்கு சாத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லியிருந்தார். இதையெல்லாம் பறித்து விட்டால், செல்வங்கள், குழந்தைகள், பிள்ளைகள், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் எடுத்து விட்டால் கண்டிப்பாக அவன் என்ன செய்து விடுவான், கடவுளுக்கு எதிராக திரும்பி விடுவான் என்பதாக அவன் நினைத்தான். ஆகவே அவன் கடவுளிடத்திலே போய் சவால் விடுகிறான். இப்போ அது சாத்தானுடைய ஒரு எண்ணம். மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தால், ஒரு பிரச்சனைகளை கொடுத்தால் அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்து விடுவார்கள், உண்மையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள், அவர்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளலாம் என்கிறது சாத்தானுடைய எண்ணம். ஆனால் கடவுள் தாம் தெரிந்து கொண்டவர்களை கடவுளுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சாத்தானை தன்னுடைய செயலுக்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக அவர் பயன்படுத்துகிறார். இப்போ யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அப்படி சவால் விடும் போதே கடவுளுக்கு தெரியும், யோபு எல்லாம் என்ன செய்தாலும் என்ன செய்ய மாட்டான்,
மறுதளிக்க மாட்டான். அப்புறமே அவனை அனுமதித்தா. அப்படி வெளிப்படும் போது யோபு எப்படிப்பட்டவர் என்கிறது ஒரு பெரிய சாட்சியாக உலக மக்களுக்கே காண்பிக்க முடியும். அன்றைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அனுமதித்தால்தான் யோபுவை குறித்து ஒரு சாட்சியாக இன்றைக்குதான் பார்க்கிறோம். மட்டுமல்ல, அநேக யோபுவுக்கு கேள்விக்கு பதில் தெரியாத கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைத்தது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறது, எந்த தவறும் செய்யாமல் அல்லது நேர்மையாக நடக்கின்ற போது ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறது என்று சொல்லி கேள்வி கேட்டு புலம்பிக் கொண்டிருந்தான். அப்ப அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரையாடுங்கள் ஈனின் காலத்தை அறிவாயோ, இந்த பூமி பிறந்த போது நீ இருந்தாயோ, அது எப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது எல்லாம் உனக்கு தெரியுமா என்று சொல்லி ஆண்டவர் பல கேள்விகள் கேட்கிறார். அந்த பல கேள்விகள் கேட்டதிலே ஒரு கேள்விக்கு கூட யோபுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இது எல்லாம் தெரியாதுன்னா உன் வாழ்க்கையில நடக்கிறது மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஆகணுமா என்று சொல்லி என்கிற அடிப்படையில் அந்த கேள்வி வரும். அப்போ யோபு சொல்லுவார், நான் தெரியாமல் பேசிவிட்டேன், இப்பொழுது என் வாயை பொத்திக் கொள்கிறேன், இப்படியாக யோபு சொல்லுவார். அப்போ சாத்தான் ஒரு நோக்கத்திற்காக மனிதர்களை துன்பப்படுத்த பார்க்கிறான். அப்படி அவன் துன்பப்படுத்துவதையே கடவுள் தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறான். அதே போல இங்கே பவுலை துன்பப்படுத்துவதற்கு பவுலுக்குடைய உடம்பிலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அல்லது ஒரு நோய் அல்லது பலவீனத்தை உருவாக்கி அதன் நிமித்தம் பவுலை தன் பக்கம் அல்லது தேவனுடைய பணியை செய்ய விடாமல் தடுப்பது என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கலாம். ஆனால் அதே சாத்தானை அந்த திட்டத்தை தான் கடவுள் எப்படி சாதகமாக்கிக் கொள்கிறார் அல்லது தன்னுடைய திட்டத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்கிறார். பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு, பவுல் தன்னை பெருமை பாராட்டிக் கொள்ளாதபடிக்கு அதை ஆண்டவர் தனக்கு சாதகமாக எடுத்து மாற்றிக்கொள்வார். அதாவது தீமை செய்கிற ஒருத்தனை கொண்டே கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ பவுலுக்கு அதிக வெளிப்பாடுகள் இருக்கிறது. பெருமையாக சொல்லத்தக்கதான பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து எனது பெருமை பாராட்ட வாய்ப்பு உண்டு. இதுக்கு காரணம், இதுல பவுலுக்கு எதிராக நிற்கிற கள்ளர்கள் பவுலை வேறு தூண்டி விடுகிறார்கள். அவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், நாங்கள் தான் அற்புதம். அப்போ தூண்டிவிடப்படுகிறது. தன்னை குறித்து பெருமையாக பேச தூண்டப்படுகிறார். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வருகிறது இயல்பாக. அப்போ ஆனாலும் பவுல் தன்னை குறித்து தனக்கு வெளிப்படுத்தப்பட்டவன் தன்னை உயர்த்தாதபடி நான் பெரிய ஆளாக்கும் என்று சொல்லி எவ்வளவுதான் எதிர்ப்பு சூழ்நிலைகள் மத்தியில் பல்வேறு காரியங்கள் காணப்பட்டாலும் அவரை பெருமை பாராட்டத்தக்க விதத்திலே தூண்டுதல்கள் வந்தாலும் அவர் தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஒரு பிரச்சனை காணப்பட்டது. முள் என்றால் பலவீனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. என்னை தானே உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கூட்டு சாத்தானுடைய தூதனாக இருந்தது என்று சொல்லி, அப்ப அது முள் என்று சொன்னால் உடல் ஆரோக்கிய ரீதியிலே பலவீனப்படுத்துகிற ஒரு பலவீனம் என்பதை 10ஆம் வசனம் 9-10 வசனங்களிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். இப்போ பவுலுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கின்ற போது பவுலாவிலே என்னது, பவுலுக்கு எதேச்சையாக தன்னை குறித்து உயர்வாக பேச எண்ணும் போது கூட இந்த பலவீனம் இருக்கின்ற காரணத்தினாலே அவராகவே என்ன சிந்திக்க முடிகிறது, இல்லை நானும் மனிதன் தான், நான் ஒண்ணுமே என்ன சிந்திக்கிறேன், கடவுள் ஆகிவிடவில்லை, எனக்கு என்னது பலவீனம் இருக்கிறது, சாதாரண ஆகவே பறக்க வேண்டிய அவசியம் இல்லை, கீழே மனிதனாக இருந்து கொண்டால் போதும் என்கின்ற அளவுக்கு அந்த பலவீனம் அவனை கீழே பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சாத்தான் வேறொரு காரியத்திற்காக அவனுக்கு துன்பப்படுத்துவதற்காக கொடுத்த காரியம் இப்பொழுது எப்படி அவனுக்கு நன்மையாக மாறுகிறது என்கிறது தான் நீங்க பார்க்க முடியும். அப்போ இது நீங்கும்படியாக இது யார் மூலமாக வரப்படுகிறது? சாத்தான் மூலமாக வரப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அந்த சாத்தான் மூலமாக காணப்பட்டாலும் அது எதற்கு ஏதுவாக இருக்கிறது? நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பவுலுக்கு இது பிரச்சனையா? ஆமா பிரச்சனை. உடல் ஒரு பலவீனம் இருப்பது பிரச்சனை தானே இப்பொழுது. ஆகவே இது என்னை விட்டு நீங்கும்படியாக நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். 3 முறை ஆண்டவரிடத்திலே ஜபம் பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரா? கேட்டார். பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தார். ஆனால் பவுல் வேண்டினது படி நடந்ததா என்று கேட்டால் இல்லை. பவுலுடைய ஜபம் கேட்கப்பட்டது.
கடவுள் பவுலுடைய ஜெபத்திற்கு பதிலும் கொடுத்து விட்டார். ஆனால் ஜெபம் முடிந்த பிறகாக பவுலுக்கு அந்த பலவீனம் நீங்கி இருந்ததா என்று கேட்டால், அல்லது அந்த சாத்தானால் கொடுக்கப்பட்ட அந்த முள் உடம்பை விட்டு நீங்கி இருந்ததா என்று கேட்டால் இல்லை, அப்படியேதான் இருந்தது. இப்போ ஜெபத்துடைய என்ன பதில்? அதுதான் இங்கு 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். பலவீனம் நீங்க வேண்டும் என்று நீ கேட்டாய், கடவுள் என்ன பதில் கொடுக்கிறார்? சரி, நான் உன்னுடைய பலவீனத்தை நீக்கிவிட்டேன் என்று பதில் கொடுக்காமல், என் கிருபை உனக்கு போதும். அது என்னுடைய கிருபை என்ன செய்துவிடும்? உன்னுடைய பலவீனம் இருந்தா, உனக்கு பலவீனம் இருக்கும் போதும் அந்த பலவீனத்தை மேற்கொள்ளத்தக்கதாக பலன் கொடுக்கக்கூடியதாக காணும். இந்த பலவீனத்தை தாங்கத்தக்கதாக உனக்கு பலன் தருகிறேன் என்பதாக சொல்லுகிறார். பலவீனத்தை மாற்றவில்லை, மாறாக அந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை தாங்கி கொண்டே வாழத்தக்கதாக, பலவீனத்தை தாங்கி கொண்டே தொடர்ந்து ஓடத்தக்கதாக பலத்தை ஆண்டவர் தருகிறார். பலவீனத்திலே பலன் அதை தருகிறார். இப்போ இது நமக்கு ஒரு காரியத்தை கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம பல வேளைகள்ல இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் ஜெபம் பண்ணினால் அப்படியே நடக்கும். நாம் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். அதற்காக இந்த முறையில நீ ஜெபம் பண்ணு, இந்த முறையில, அப்போ இல்ல ஜெபம் பண்ணி கேட்டு நடக்கல, உன்னுடைய ஜெபம் பண்ண விதம் தவறு, இந்த முறையில பண்ணாத, இந்த முறையிலே பண்ணு என்று சொல்லி பலவித ஃபார்முலாக்கள் உருவாக்கப்படுகிறது. அப்படி போட்டாலும் ஒருவேளை நடக்கவில்லை என்றால் இன்னொரு புதவர் வருவார். அப்படியா, கிடைக்கலையா, அப்போ நான் ஜெபம் பண்ணுகிறேன், அப்போ கிடைக்கும் என்று சொல்லலாம். அப்பவும் கிடைக்கலையா, அப்போ இதுக்கு முன்னாடி நீ எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்படி அந்த அவர் சொல்லி தந்த மாதிரி இந்த ஃபார்முலா இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு, அப்படி பண்ணக்கூடாது, நான் ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன், இந்த ஃபார்முலா படி பண்ணு என்பதாக இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னவென்றால், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகளை அல்லது சூழ்நிலைகளை தேவனிடத்திலே சொல்வது சரி. ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற சொல்யூஷனை தான் ஆண்டவர் தர வேண்டும் என்று நினைப்பது, அது எல்லா நடப்பதில்லை. இங்கே பவுல் ஜெபம் பண்ணுகிறார், ஒரு முள் இருக்கிறது, அதற்காகத்தான் ஜெபம் பண்ணுகிறார். சொல்யூஷனும் பவுல் தான் இங்கே சொல்லுகிறார். தனக்கு என்ன சொல்யூஷன் வேண்டும், என்ன ரிசல்ட், இந்த ஜெபத்தின் விளைவாக என்ன ரிசல்ட் வேண்டும் என்பதையும் பவுலே சொல்லுகிறார். என்ன ரிசல்ட்? இந்த முள் நீங்க வேண்டும் என்பதுதான் ரிசல்ட் அல்லது சொல்யூஷன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ரிசல்ட் அல்லது சொல்யூஷன் என்பது பவுல் விரும்புறது அல்ல, ஆண்டவராக கொடுத்தது. பல வேளைகளில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று எண்ணும் போது, அல்லது கேட்கப்படுகிறது கேட்கப்படவில்லை என்கிறது எதை வைத்து எண்ணுகிறோம் என்றால், நாம் விரும்புகிற காரியம் விரும்புகிற வண்ணமாக நடக்க வேண்டும், அதுதான் ஜெபம் கேட்கப்படுகிற காரியம். இல்லை என்றால் ஜெபம் கேட்கப்படவில்லை. அதாவது நான் விரும்புகிற சொல்யூஷன் கிடைக்க வேண்டும், நாம் விரும்புகிற ரிசல்ட் கிடைக்க வேண்டும். ஆனால் ஜெபம் என்பது அது அல்ல. ஜெபம் என்பது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவது. ரிசல்ட் அது அவர் தான் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்று நமக்கே தெரியாது, ஆகவே தானே ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி. ஆனால் பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ரிசல்ட்டை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற ரிசல்ட் நமக்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லி நாமவே அதில் திருப்தி கொள்வதில்லை. அதுதான் நீங்க பிரச்சனை. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு பொருளாதார ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறார். மாதம் ஓரளவுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று இருக்கிறது. அவரும் ஜெபித்து கொண்டிருக்க, அப்படி கட்டி கொண்டிருப்பதனால் என்னது, அவருடைய வருமானத்துக்கு மிஞ்சி போய்கொண்டிருக்கிறது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே வருகிறது. அவரும் கடவுளிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, என்னதுக்கு என்னது இவ்வளவு தொகை மாதம் வந்தால்தான் என்னால் என்னது மேனேஜ் பண்ண முடியும், இவ்வளவு தொகை வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவர் நினைத்தது போல அவ்வளவு தொகை வரவும் இல்லை. கடவுள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று கேட்டால் ஜெபம் கேட்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து பல முறை அவருக்கு பலர் மூலமாக பலவிதமான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. என்ன,
அவருடைய நண்பர்கள் சிலர் அவருடைய பிள்ளைகளை அரசாங்கம் இலவச கல்விக்கூடத்திலே படிக்க வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. அவர் நினைத்திருந்த அவர் அந்த செய்தியை கடவுள் கொடுத்த பதிலாக எண்ணி இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை என்னது அவ்வளவு ஃபீஸ் கொடுக்கிற பள்ளிகளை விட்டுவிட்டு சாதாரண பள்ளிகளை படிக்க வைத்திருக்கலாம், கடனும் ஆகியிருக்காது. அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது, உண்மைதான். ஆனால் அவர் என்ன, அது அவருக்கு கடவுளுடைய வார்த்தையாகவே அல்லது நல்ல செய்தியாகவே அவருக்கு எண்ண தோன்றவில்லை. காரணம் என்ன? அவருடைய மனதில் இருந்தது கடவுள் நான் நினைத்த ரிசல்ட் தான் தர வேண்டும், அப்பொழுதுதான் அதை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்வேன் என்பது. அப்போ நான் நினைத்த ரிசல்ட் அல்லது நான் நினைத்தபடி சொல்யூஷன் என்கிறது அல்ல ஜபத்தினுடைய நோக்கம். என்னுடைய பிரச்சனைகளை கடவுளிடத்திலே சொல்லுவது, ஆனால் ரிசல்ட் கடவுள் கொடுக்கட்டும். அவர் என்ன ரிசல்ட் கொடுக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறது தான் சரியான ஜபமாக இருக்கும். ஆகதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது, எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினா போதும், மீதியே எப்படி அதனுடைய சொல்யூஷன் எப்படி என்பதை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வோம். நாம் என்ன செய்து கொடுக்கிறோம், நமக்கு என்ன சொல்யூஷன் வேண்டும் என்பதையும் சேர்த்து தேவனிடத்திலே சொல்லி கொடுக்கிறோம். சரி, அது கூட ஓகே தான். ஆனால் நான் நினைத்த சொல்யூஷன் தான் திருப்பி பதிலாகவும் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி 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 பல வேளைகளில் ஏமாந்து போகக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்பு. ஆனால் உண்மையிலே கடவுள் நல்ல சொல்யூஷனே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்க பவுலுக்கு என்ன செய்யவில்லை, பவுல் கேட்ட சொல்யூஷன் கொடுக்கவில்லை, கடவுளாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். இங்கே பிலிப்பியர்ல கூட தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ தேவ சமாதானம் இங்கே பதிலாக கிடைக்கிறது. மாறாக நீங்கள் கேட்ட விஷயம் கேட்ட விதமாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை. பவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாகி விளங்கும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்பதாக சொல்லுகிறார். இப்போ பவுல் சொல்லுகிறார், கடவுள் என்னிடத்துல சொல்லிவிட்டா உன்னுடைய பலவீனங்கள்ல என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும், என்னுடைய பலன் விளங்கும். இப்ப இந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை ஆண்டவர் தருகிறார். அப்போ நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவின் வல்லமையில தங்கும்படியாக எனக்கு இருக்கிற பலவீனங்களை குறித்து நான் தைரியமாக சொல்லுவேன். நான் கடவுளிடத்திலே தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது. இது எனக்கு என்னது, 4 பேர் என்ன நினைப்பார்கள், தவறாக நினைப்பார்கள், அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கடவுளை பின்பற்றி கொண்டிருக்கிறான், இவ்வளவு பலவீனங்களோடு இருக்கிறான், இது எப்படி, அப்ப இவன் கடவுளுக்கு ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அன்றைக்கு இருந்தவர்கள் என்ன கொடு. ஆனா பவுல், நான் அதை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டேன், எனக்கு பலவீனங்களை குறித்து உயர்வாகவே சொல்லுவேன். காரணம் கடவுளுடைய வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறது. ஆகவே என்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்பதாக. அந்தபடி நான் பலவீனனாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படி பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் நான் பலமுள்ளவன். ஏன், கிறிஸ்து அதை தாங்குவதற்குரிய பலனை தந்திருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்போ பவுல் சொல்லுகிறார், முதல்ல பவுல் என்ன சொன்ன, ஒரு முள் கொடுக்கப்பட்ட போது பவுல் சொன்னார், இது நீங்க வேண்டும் என்று 3 முறை ஜெபித்தார். ஆண்டவர் கொடுத்த சொல்யூஷன் அடிப்படை, பவுல் கேட்ட சொல்யூஷன் கிடைக்கவில்லை, பவுல் கேட்ட பதில் பவுல் என்ன எதிர்பார்த்தாரோ அது கிடைக்கவில்லை, கடவுளாக ஒன்றை கொடுத்தார். இப்போ அதை பற்றி பவுல் சொல்லுகிறார், இப்படியானால் எனக்கு நிந்தைகள், நெருக்கம், துன்பம், இடுக்கண் இவைகள்லாம் பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஏன், இப்ப எந்த அளவுக்கு நிந்தை வருகிறதோ அந்த அளவுக்கு கடவுள் அதை தாங்குவதற்குரிய பலன் தருவார். எந்த அளவுக்கு நெருக்கம் வருகிறதோ அந்த அளவுக்கு கடவுள் அதை தாங்குவதற்கு ஃபேஸ் பண்ணுவதற்குரிய பலன் தருவார். ஆகவே எனக்கு என்னது, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறதோ அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனை தாங்குவதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். ஆகவே எனக்கு என்னது, எவ்வளவு பெரிய பிரச்சனை வேண்டும்னாலும் வரட்டும், எவ்வளவு பெரிய நிந்தை வேண்டும்னாலும் வரட்டும், அதிலே பிரியப்படுகிறேன், நான் விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறேன். அதாவது நிந்தைகளை விரும்புகிறேன், நெருக்கத்தை விரும்புகிறேன் என்பதாக இங்கே போய் சொல்றேன். ஏன், கடவுள் சொல்லிவிட்டா அதை தாங்குவதற்குரிய பலனை தந்திருக்கிறேன். நிந்தையை நீக்க மாட்டேன், நெருக்கத்தை நீக்க மாட்டேன்,
ஆனால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதை தாங்கக்கூடிய பலனை தருகிறேன் என்று சொன்னபடியால் பவுல் சொல்லுகிறார், அப்படியா? அப்ப இன்னும் எவ்வளவு எந்த வேண்டுமானாலும் வரட்டும், நான் விரும்புகிறேன். ஏன்? ஏன்னா அதை தாங்குவதற்குரிய பலனை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது தருது. எனக்கு நான் போனது எவ்வளவு நிந்தை வருகிறதோ அல்லது எவ்வளவு பலவீனம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு எனக்கு அதை தாங்கக்கூடிய பலன் இருக்கும் என்பதை பவுல் ஆணித்தரமாக இங்கே நம்பி, ஆகவே நான் எனக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கோ அதை குறித்து நான் தைரியமாக மேன்மை பாராட்டுவேன் என்பதாக சொல்லுகிறேன். சரி, தொடர்ந்து அடுத்த பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இல்லை.